ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும். எல்எல்ஆர் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னா parivahan.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். parivahan.government.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் டிரைவர் அண்ட் லேர்னர் லைசன்ஸ்ன்ட்டு இருக்க இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற இது ஸ்டெப் லேர்னர் லைசன்ஸ். அதுக்கப்புறமா தான் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் லேர்னர் லைசன்ஸ்க்கு இதில் சொல்கிற இந்த ப்ரொசீஜரை பாருங்கள். ஃபில் த அப்ளிகேஷன் டீட்டெயில், அப்லோட் அ டாக்குமெண்ட், ஃபீஸ் பேமெண்ட், வெரிஃபை த பேமெண்ட் ஸ்டேட்டஸ், பிரிண்ட் த ரிசிப்ட் அண்ட் எல்எஸ் ஸ்லாட் புக். ஃபஸ்ட்டு நான் எப்படி இதில் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். அதில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சார் இனிமேல் சொல்கிறேன் அது என்னென்னட்டு. அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வெரிஃபை எல்லாமே நெட் பேங்கிங் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா எல்எல் ஸ்லாட் புக் பண்ணணும். இதுக்கப்புறமா தான் நம்மளோட டிரைவிங் லைசன்ஸு ஸ்லாட் புக் பண்ணணும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். மொத்தம் இதில் ஒரு 4-5 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லேர்னர் லைசன்ஸு இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் டஸ் நாட் ஹோல்ட் டிரைவிங் லைசன்ஸ், லேர்னர் லைசன்ஸ் நம்மகிட்ட இப்போ எதுவும் இல்லை. ஸோ சப்மிட் கொடுத்துட்டு ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணோம். உங்கள் ஸ்டேட் இங்கே வந்து நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். பின்கோட் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ், ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜெண்டர், ஏஜ், இயர், கண்ட்ரி, அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம். அப்புறம் ஃபோன் நம்பர் ரொம்ப மெயின். இந்த கொடுக்குற ஃபோன் நம்பரில் தான் நமக்கு ஓடிபி எல்லாமே ஆகும். பேமெண்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்து இந்த நம்பர் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த நம்பர் மெயின் ஃபோன் நம்பர். இதுக்கப்புறம் பின்கோடு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே காப்பி டு பர்மனன்ட் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ட்ரு பின்கோட், இதெல்லாம் லொக்கேஷன், ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே என்ன கேட்குதுன்னா ப்ரெசன்ட் ஹோல்ட் கண்ட்ரோல் கீ டு செலக்ட் கீ. இப்போ இதில் வந்து நிறைய இருக்குது. மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கீர் ஆர் வித் கீர், லைட் மோட்டார் வெஹிக்கல் இந்த மாதிரி பல விதம் இருக்குது. ரிக்ஷா இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இப்போ வித்தவுட் கீர் தான் சூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்குது. இது வந்து இது கொடுத்துட்டு இதில் வந்து என்ன கேட்குதுன்னா ஐ willing to donate my organs in case of accident death. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். I hereby declare that to the best of my knowledge and belief the particular given above are true or true. எஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எதுவும் இப்போ கொடுக்கல. இந்த ஆர்டிஓ ஆஃபீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அது வெளியே வந்ததுனால இந்த மாதிரி காட்டுது. ஸோ நான் திருப்பி பாரிவாகன்ட்டு இதுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் இப்போ எப்படி ஃபில் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறமா அப்லோட் டாக்குமெண்ட்ஸுன்ட்டு இருக்கும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணோம். எது ஸ்கேன் பண்ணோம், நம்ம 10th மார்க் ஷீட் அல்லது ஆதார் கார்டு
டுவெல்த்து மார்க் ஷீட், டிகிரி அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குது. நம்ம ஏஜ் ப்ரூஃப், நம்ம இந்த ஏஜ் தான், அந்த மாதிரி இந்த அட்ரஸில் தான் இருக்கும், அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் இது பண்ணுறோம். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்டில் அது பண்ணும். ஃபீஸ் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலயமா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஆச்சு ஒரு 300 சம்திங் அந்த மாதிரி ஆகும். அப்புறம் வெரிஃபை பேமெண்ட்னா அப்புறம் பிரிண்ட் த ரிசிப்ட்ன்ட்டு காட்டும். அப்புறமா எல்எல் ஸ்லாட் புக் அப்படின்ட்டு காட்டும். ஸோ இதெல்லாம் தான். இது முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்தது. எப்படின்னா, யுவர் அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூங் ஆஃப் லேர்னர் லைசன்ஸ் இஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரணும். எப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் எல்லாம் வரும்ல, அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு அந்த ப்ரூஃபையும் எடுத்துக்கிட்டு அதோட ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு ட்ரான்சாக்ஷன் நம்ம ஃபீஸ் பே பண்ண அந்த பிரிண்ட் ரிசிப்ட்ன்ட்டுக்கு அது ரொம்ப மெயின், அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்காக போகணும். அந்த ஸ்லாட் புக்கிங் பண்ணணும். ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். நம்ம இந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் அப்புறமா நம்ம ஒரு ரிசிப்ட் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் ஃபீஸ் பே பண்ண எல்லாம் இருக்கா அதையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறமா ஒரு எல்எல்ஆர் அப்ளை பண்ணி 1 மந்த் கழித்து நம்மளுக்கு எல்எல்ஆர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 1 மந்த் கழித்து தான் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அது எப்படின்னா அதே இதில் அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸுன்ட்டு இருக்குல்ல, இதில் ஃபில் த அப்ளிகேஷன் டீட்டெயில், அப்லோட் டாக்குமெண்ட், upload photo and signature if required, DL test slot booking, payment for fees, verify the payment status and print the receipt. Fill the application. இதில் நம்மகிட்ட இப்போ எல்எல்ஆர் லேர்னர் லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்எல்ஆர் லேர்னர் லைசன்ஸ் நம்பர் போட்டுக்கணும். இது எதனாலனா நான் ஏற்கனவே எல்எல்ஆர் அப்ளை அந்த நம்பர் யூஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன். ஸோ அதனால் அது இன்வேலிட்னு காட்டுது. இதில் இருக்க ப்ரொசீஜர் மாதிரி தான். அதுக்கப்புறமா இதுலேயும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுன்ட்டு இருக்கும். அதே சிக்னேட்ரி, அதே அந்த 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும். அப்புறம் டிஎல் டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங். சில ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு டிஎல் டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் ஆன்லைனில் அவைலபிள் இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் நான் சொல்கிறேன். அப்புறமா பேமெண்ட் பண்ணணும். அந்த டிஎல்லுக்காக டிரைவிங் லைசன்ஸ்க்காக 800 சம்திங் இந்த மாதிரி கட்ட வேண்டியது இருக்கும். அந்த ரிசிப்டும் எடுத்துக்கணும். என்னென்னலாம் கொண்டு போகணுன்னா, இப்போ உங்கள்கிட்ட 2 வீலர் வந்து அது உங்களது இல்லை, மேபி அது உங்கள் ஃபாதர்ஸாக இருக்கலாம், யார்தாச்சும் இருக்கலாம். அந்த வண்டியோட ஆர்சி புக்கு, ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸு, அதுக்கப்புறமா லெட்டர் அவங்ககிட்டேருந்து அவங்க வண்டி என்ன வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கிற அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி 8 போடுறதுக்காக அப்படின்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்ரு. அதுக்கப்புறமா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மு, டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் அப்புறம் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இருக்குது. அதையும்
எடுத்துகிட்டு இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு போகணும். போயிட்டு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் டேரெக்டாக போயிட்டு கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்லாட் புக்கிங்கு ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தால் அதில் நீங்கள் டேட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த நாளில் வாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு 8 போட்டிங்கன்னா உங்கள் 8 கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கே வந்து ஃபோட்டோவும் ஒரு சைனும் வாங்கிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நேரடியாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படி நீங்கள் 8 போட்டது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னென்னா இந்த வெப்சைட் வாகன், இந்த வெப்சைட்லேருந்து தான் your application driving license DL is accepted, please visit the RTO office for payment and DL இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம 8 போட்டுட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு issuing of driving license for motor cycle without gear verified successfully அப்படின்ட்டு வரும். நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் எப்படி அந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும்ட்டு பாரு. இப்போது இந்த லேர்னர் லைசன்ஸ் அப்ளிகேஷனை நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணினே இப்படி ஒரு ஃபார்ம் அக்னாலேஜ்மெண்ட்டுன்ட்டு ஒன்று இருக்கும், அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்புன்ட்டு. ஸோ இதுலேயும் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், உங்கள் அட்ரஸ்ஸு, அதெல்லாம் இருக்கும். அதுக்கு நான் இப்போ வந்து எல்எல்ஆர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட் ஸ்லாட் புக்கிங் அதெல்லாம் ஒரு பிக்சர் மூலிமா காட்டுறேன். எதனாலனா நான் ஆல்ரெடி பண்ணதுனால அது வந்து எனக்கு திருப்பி ஃபில் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து பிக்சராக காட்டுறேன், அதுவுமே கிளியராக உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் எல்எல்ஆருக்கு டவுன்லோட் பண்ணணும். நான் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோன்னே அங்கேயே காட்டும் அக்னாலேஜ்மெண்ட் பிரிண்ட் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்ட்டு. ஸோ அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பு டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 இருக்கும், அப்ளிகேஷன் கம் டிக்ளரேஷன் ஆஸ் டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ இது ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு, அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இபிஎம்எம் மூலிமா நம்ம பே பண்ண ஃபீஸ் பேமெண்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு பிரிண்ட் ரெசிப்ட்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிசிப்ட் அந்த பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிசிப்ட்ன்ட்டு இது ரொம்ப மெயின். இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு முதல்ல ஸ்லாட் புக்கிங்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வெப்சைட்டில், அதையுமே நீங்கள் ஸ்லாட் புக்கிங் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு 1/2 hour ஸ்லாட் புக் பண்ண டேட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா அந்த ரிசிப்ட்டு பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒரிஜினலும் அதுக்கப்புறமா அதோட ஜெராக்ஸும் இதை எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்புறமா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட்டு பேமெண்ட் பண்ணது அது, அப்புறம் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸு ஒரிஜினல், அப்புறம் இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எல்எல்ஆர் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு எல்எல்ஆருக்கு பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிங்க் மூலிமா போனீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் எல்எல்ஆரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னர் லைசன்ஸ்ன்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் 3, இது ரொம்ப மெயின். இதையுமே சேர்த்து நீங்கள் வந்து இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் 1 மந்த் கழித்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அது ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான். அது நான் இப்போ காட்டுறேன். அந்த அப்ளையிங் ஃபார் நியூ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணினு உங்களுக்கு அங்கே வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப்புன்ட்டு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டேனே என் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என் ஃபாதர் நேம், அப்புறம் அங்கே இதெல்லாம் கொடுக்கும். இஷ்யூங் ஆஃப் நியூ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸ்லாட் புக்கிங் அவைலபிளாக இருந்தால் ஆன்லைனில் பண்ணலாம். இல்லைன்னா நேர்லேயே ஆர்டிஓ ஆஃபீஸ் பண்ணலாம். அவங்க ஒரு நாள் கூப்பிடுவாங்க. அந்த டேட் போனீங்கன்னா ஆர்டிஓ கிரவுண்டுக்கு உங்களுக்கு 8 போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அதிலே இந்த மாதிரி ஃபார்ம் 2 டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஃபார்ம் 2ல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். ஸோ இது மெயின். இதுவும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் அப்புறமா ஃபார்ம் 1 இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, அப்புறமா அப்ளிகேஷன் ஸ்லிப்பு, இது அப்போ பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு 8 போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் மூலிமா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 டவுன்லோட் பண்ணோம், ஸ்லாட் புக் பண்ணோம். அப்புறமா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டோட இது ஒரிஜினல் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். எல்எல்ஆர் நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் மூலிமா வரும். அது லிங்க்கை டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் போகணும். டிரைவிங் லைசன்ஸ் அதேமாதிரி அப்ளிகேஷன் அதுலேயும் போய்ட்டு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட் இதையும் எடுத்துகிட்டு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம். 8 போட்டோம். அதுக்கப்புறமா அது அக்செப்ட் பண்ணின்னு நம்ம ஃபோட்டோ ஒரு சிக்னேச்சர் எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து அடுத்த நாளே கிடச்சிது. அதோட ஃபோட்டோவை நான் காட்டுறேன். ஃபைனலாக இப்படி தான் நான் என்னோட டிரைவிங் லைசன்ஸை வாங்கினேன். ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்களும் டிரைவிங் லைசன்ஸ் சீக்கிரமாக வாங்கிடுங்க.